அனைவருக்கும் வணக்கம். நான் கோமதி, டாக்டர் ஜி கோமதி அப்படிங்கிறது என்னோட பேர். நான் இந்த டாக்டரேட் எப்படி வாங்கினேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடிங்க உட்காந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப வருஷத்து ஆசைங்க. நான் டாக்டரேட் வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, எனக்கு எக்கச்சக்க ரூல்ஸ் இருந்துச்சு. வாத்தியார் வேலையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, 17 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு ஐடியா கொடுத்தவங்க என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்க எங்கிட்ட படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு பிபிஏ ஜாயின் பண்ணாங்க. அவங்க டிகிரி முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு அசம்ஷனில் ஒரு 11 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அவங்கக்கிட்ட நான் என்னோட இதையும் நிறைய ஷேர் பண்ணிப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மேம் நான் உங்ககிட்ட படித்தப்போ எனக்கு அதெல்லாம் நல்லா இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒருத்தங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, ஜாபை இப்போ ரிசைன் பண்ணிக்கிட்டேன் இந்த வருஷம். அப்போது அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது என்னோட அந்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மேம் இனியெல்லாம் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்க வேணாம், ஸ்டூடெண்ட்ஸே உங்களை பார்க்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், வீடியோவில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க மேம், எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நாலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆரம்பிச்சிருக்கேன். டெக்னிக்கலாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒன்றா கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. கிளாஸ்லேயே ரொம்ப அதிகபட்சமாக நான் என்ன பண்ணினதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து யாரையும் தூங்க வச்சதில்லை. அப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கினாலும் எழுப்பி விட்டுடுவேன். எழுப்பி விட்டுட்டு, ஏம்மா இதை கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா அப்படி தான் கேட்பேன். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், சின்னதாக தான் போடலாம் அப்படின்னு இருக்கேங்க. இப்போவே வீடியோட டைமர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 2.20 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 3யோட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு இது நிறுத்தலாம் அப்படின்னு இருக்கேங்க. நான் ஜெயிக்கிறவங்க அவங்க தோற்று போன கதையை சொன்னால் இந்த சமுதாயம் கேட்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டுங்க. போன வாரம் கூட அதை நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஆனால் நான் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆனாலும் ஜெயிக்காட்டியும் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம சொன்னோன்னா அது அடுத்தவங்க தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு மேபி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். தொடருவோம்.